நீலத்திரை கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரியில் வங்கம், அரபி, இந்தியா பெருங்கடல் சங்கமிக்கும் குமரியில் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற முத்தமிழ் முத்தமிடும் குமரியில் நஞ்சையும் புஞ்சையும் தாளாட்டும் இந்தியாவில் தென்ன எல்லையில் அமைந்துள்ள கன்னியாகுமரியில் விஸ்வா கிராண்ட் ஹோட்டலில் நடைபெறும் வலிமம் பப்ளிக் இமேஜ் கருத்தரங்கில் அலைக்கடல் போல் வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக இவ்விழாவிலே கதாநாயகனாக வீற்றிருக்கும் நமது டிஸ்ட்ரிக்ட் 3212 ஆளுநர் திரு தினேஷ் பாபு அவர்களை பப்ளிக் இமேஜ் கருத்தரங்கில் வருகை தந்திருக்கிறார்கள். இக்கருத்தரங்கில் வலிமம் என்ற பெயரை சூட்டியதும் அவர்தான். வலிமம் என்றால் மண்டல காற்று என்று பொருள் கொள்ளலாம். அதாவது காற்று, வெளிச்சம், மழை போன்றவை உலகத்தை செழிக்க வைப்பது போல ரோட்டரி சங்கமும் காற்றாக, வெளிச்சமாக, மழையாக தன்னுடைய சமூக பணி மூலமாக மனித சமுதாயத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்றைய கருத்தரங்கம் வலிமம் தலைவராக நமது ஆளுநர் அவரை சூரியனைப் போலவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை சுற்றியும் பிற கோள்களாக 35 ஏஜிஸும் சுமார் 120 ரோட்டரி சங்கங்களும் சுழன்று சுழன்று சமூக நற்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வலிமம் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து நடத்தும் நம் கவர்னர் அவர்களையும் அவரோடு அவர் மனைவி ரோட்டேரியன் டாக்டர் ரம்யா தினேஷையும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் குயின் சார்பாகவும் வலிமம் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக, தலைமை என்பது பதவி அல்ல, செயல் வெளிப்பாடு. இத்தகைய தலைமை பண்புகள் நிறைந்தவராக வருகை தந்து சிறப்பிக்கும் பிடிஜி ஆர்விஎன் கண்ணன் அவரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தது நம் சிறப்பு சொற்பொழிவாளர், இளையவர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், பிக் பாக்ஸ் டைட்டில் வின்னர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பிரதர் ஜே முத்துக்குமார் அவர்கள். பேசுவது ஒரு கலை. அழகாக பேச வேண்டிய இடங்களும் உண்டு, அன்பாக பேச வேண்டிய இடங்களும் உண்டு, சிரித்து பேச வேண்டிய இடங்களும் உண்டு, சிந்தித்து பேச வேண்டிய இடங்களும் உண்டு, பணிவாக பேச வேண்டிய இடங்களும் உண்டு, கண்ணியமாக பேச வேண்டிய இடங்களும் உண்டு, அறிவாய் பேச வேண்டிய இடங்களும் உண்டு, ஆற்றலோடு பேச வேண்டிய இடங்களும் உண்டு. இப்படி எந்த இடத்திலும் எப்படி பேச வேண்டுமோ அந்த இடத்தில் சிறப்பாக பேசி மக்களின் நல்மதிப்பை பெற்றவர், வார்த்தைகளை பயன்படுத்துவதில் வல்லவர், நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எங்கேயோ ஒரு கேட்ட குரல் வார்த்தைகள் என் மனதில் தோன்றுகிறது. உசுப்பேத்துகிறவனிடத்தில் என்றும், கடுப்பேத்துகிறவனிடத்தில் கம் என்றும், வாழ்க்கை ஜம்மென்றும் இருக்கும் என்பார்கள். அதுபோல பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவர்கள் என்றும் கம் என்றும் இருந்து ஜம்மென்று முதல் பரிசை தட்டி கொண்டார். பிக் பாஸின் போது புறநானூற்று தாய் என்னும் ஓரங்க நாடகம் மற்றும் யூடியூப் மூலமாக வந்த அவரது உரைகள் மக்களிடம் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்றைய விளிமம் பப்ளிக் இமேஜ் செமினார் அவர் சிறந்த உரையை வழங்க வருகை தந்திருக்கிறார். அவர்களை ரோட்டரி கிளப் குயின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய வலிமம் பப்ளிக் இமேஜ் செமினாருக்கு நோக்கம் மற்றும் பங்களிப்பை குறித்து சிறப்புரை வழங்க வருகை தந்துள்ளார் பிடிஜி பெரிய அண்ணன் அவர்கள். வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
செயல் விளைவான் செய்யின் சிறப்புறுவான் மெய்யெனினும் மெய்யாம் சொல் என்ற வள்ளுவர் வாக்கு போல செயலிலும் சொற்பொழிவிலும் சிறந்து விளங்குபவர். அவரை கவர்னர் சார்பாகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் குயின்ஸ் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தது, இந்நாள் பெருமையுடன் கலந்து கொண்டுள்ள அனைத்து பிடிஜிஸ் தங்கள் ஆட்சி காலத்தில் தனி திறமைகளை சேர்த்தவர்களாக விளங்கினார்கள். அவர்களை நான் அலைபேசியில் அழைத்த போது மனம் உகந்து ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் திறமையின் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் 321 ரோட்டரி சங்கத்தை மிகவும் திறமையாக வழிநடத்தி சென்றார்கள். அதை மறக்கவோ முடியாது. அவர்களை குயின்ஸ் மெம்பர்கள் வரவேற்று மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சின்னத்திரு அப்துல்லா பிடிஜி சார் வந்து என்னுடைய பீரியடில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்தாங்க. அவங்க இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ அவங்கள குயின்ஸ் மெம்பர் வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.